அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுக மேற்கொண்டு வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி வாரிசு அரசியலை முன்னிறுத்துபவர்களை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதயம் புரட்சி தலைவி வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவித்தார்கள், இன்பத்தை மக்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். நாட்டிலே பல கட்சியில் இருக்கின்ற பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்று சொன்னால் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்கள் வாரிசு கிடையாது. எங்கே அமர்ந்திருக்கின்றன நாம் தான் வாரிசுகள். அப்படி எண்ணித்தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார்கள். இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் ஏற்றம் பெற்றது, வளர்ச்சி பெற்றது. அடித்தட்டில் வாழுகிற மக்களுக்கு திட்டங்கள் கிடைத்தது. ஆக இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றாமல் இருந்தால் ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இருவரும் தலைவர்கள் இந்த தமிழகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். சில தலைவர்கள் இருக்கின்றார்கள், வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களும் இந்த மண்ணிலேதான் பிறந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பதவிக்கு வர வேண்டும், வாரிசுகளாக வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் மத்தியிலும் இருக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. எனவே அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த தேர்தலிலே நாம் வீழ்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். நேற்றைய தினம் 29வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவிக்கின்றது. தில்லு திராணி தெப்பருந்தா உடனே முதலமைச்சர் தகுந்த பதில் அறிக்கை விட்டுருக்கணும். விடல. தமிழ்நாடு விவசாயிகள் பற்றி கவலை இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல. அதிமுக அரசு பெற்று தந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசாங்கம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அதுதான் சட்டம். அதுதான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை, கர்நாடக அரசு விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு திமுக ஒரு பின்னடைவு, இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு, வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. கூட்டணியை நம்பி அவர் இந்த தேர்தலில் நிற்கின்றார். இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை 26 கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக அமைத்தது. அந்த கூட்டணியிலே முதற் கூட்டம், 2வது கூட்டம் பெங்களூர் நடந்தது. அப்பொழுது நம்முடைய இங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் செல்கிறார். அங்கே இருக்கின்ற கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரை சால்வி அளித்து வரவேற்கிறார். அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் இடம்பெறுகிறார், கர்நாடக முதலமைச்சர் இடம்பெறுகிறார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இடம்பெறுகிறார்கள். நமக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை கேட்டு பெற்றிருந்தால் நிச்சயம் நமக்கு திறந்து விட்டுப்பார். அந்த காலகட்டத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 டிஎம்சி தண்ணி கர்நாடக அரசு தர வேண்டும், தரவில்லை, திறந்து விடவில்லை.